எனக்குள் நான் உள்ளத்தை நான் சொல்ல ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ்ஆர்டி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம புதிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க கைஸ். சரி கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் தேவை. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து 19:16 ரேஷியோ, இந்த 19:16 ரேஷியோ ரெண்டாவது இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து தோண்டும் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டோம். ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இமேஜ் அசிஸ்டன்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பிளாக் கலர் கிளிக் பண்ணிட்டு மேலே டாப்பில் இன்ஜோ ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து 20 செகண்ட் பண்ணிவிட்டோம் வீடியோ. சரி, வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு பேக் வந்துடுங்க. அது பிறகு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு எடுத்துட்டேன். ஒரு மேல் டாப்பில் வந்து இன்ஜோ ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணிவிடுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் வந்து மூணாவது ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது வரைக்கும் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடு மேலே டாப்பில் வந்து 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த மொபைல் ஃப்ரேமோட பேக்கில் வந்து இந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து கரெக்டாக போயிடும். சரிங்களா கைஸ்? சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் நீங்கள் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணிவிடுங்க இந்த இமேஜை. சரி கைஸ், வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கைஸ் நம்ம வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க கைஸ். அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேல் டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ மிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மைக் ஆப்ஷன் வாய்ஸு அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேல் டாப்பில் இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இமேஜை வந்து நான் கொடுத்துருக்கேன், மொபைல் ஃப்ரேம் அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதில் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணி உங்களுக்கு லிரிக்ஸு எந்த மாடல் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜூமின் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுங்க கைஸ்.
சரி கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணீங்களா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ அப்ளை பண்ண வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து லேஸாக இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிடுங்க. கீழே அந்த டைம் லைன் வந்து கரெக்டாக பார்த்துடுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து இதில் வந்து 4வது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், சர்க்கிள் கிட்ட உள்ள அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த உங்களுடைய ஃபோட்டோ லேயரில் பாருங்கள், டைம் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து இது ரெட் கலர் ரவுண்டு வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு இப்போ வந்து அதில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கைஸ் இதில் வந்து ஒரு கீ ஃப்ரேம், இது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நம்ம 10 செகண்டுக்கு கரெக்டாக இது பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க, இதில் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த பொசிஷன் எக்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நமக்கு பிக்குக்கு தகுந்தவாறு நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ ஒரு எண்ட்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் நம்ம வந்து 10 செகண்டில் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணியிருக்கோம், ட்ராக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோட எண்டிங் போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் அந்த ஃபோட்டோவோட லாஸ்ட் லேயரில் வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து 4வது இருக்க அந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பொசிஷன் எக்ஸை வந்து நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். சென்டருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக புரியும் கைஸ். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இப்போ வந்து ஸ்டார்டிங் அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச தகுந்த வரை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவு ரெடி கைஸ். வீடியோ உங்களுக்கு ரெடி. மேலே டாப்பில் வந்து இந்த ரைட் சைடு இருக்க இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் வீடியோன்னு ரைட் சைட் டவுனில் சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ வந்து இப்போ சேவ் ஆகுது கைஸ். சரி கைஸ், அவ்வளோதான் வீடியோ. நல்ல ஒரு வீடியோட சந்திக்கலாம் கைஸ். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. சரி கைஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.